அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு பணியில் வளர்ச்சியாக இருக்கும் சிலருக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிலையும், ஆரோக்கியத்திற்கான சில மருத்துவ விரயங்கள் விரய செலவுகளாக ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. கண்டிப்பாக இன்று பணிச்சுமை அதிகமாக இருப்பது, பணிச்சுமையை வீட்டில் உள்ள சில கிளீனிங் எல்லாம் செய்து கொள்வது ஒரு சாதகமான பலன்களாக இன்று மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு ஏற்றமான நிலை, வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் ஏதாவது ஒரு நிலை, அது எப்படி கனெக்ட் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பணியில் வெளிநாட்டு தொடர்பினால் ஆதாயம் அப்படின்னு நீங்க புரிந்து கொள்ளலாம். திருமண வாழ்வில் அதிக அக்கறை காட்டுவது, வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்துடன் பார்த்துக் கொள்வது சிம்ம ராசிக்கு ஒரு முக்கியமான பலனாக இருக்கிறது. அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு லாபஸ்தானத்தோடு பிரமாதமான ஒரு வளர்ச்சி, வெளியூர் வெளிநாடு தொடர்பினால் நல்ல ஒரு ஏற்றம், தொழில் லாபம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறிக் கொள்ளக்கூடிய நல்ல நிலை, பணியில் இருக்கிறவங்களுக்கும் வளர்ச்சி, தொழில் லாபம், அந்த செக்மெண்ட்ல இருக்கிறவர்களுக்கும் ஏற்றம். மாணவர்களாக படிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள், அதற்கு தொடர்பான முயற்சிகளாக செய்பவர்களுக்கு இன்று ஒரு சாதகமான பலனாக ஒரு நல்ல செய்திகள் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நிலை. கடன்கள் வாங்கி வெளியூர் வெளிநாடு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது அது தொடர்பான ஏற்றங்கள் எல்லாமே நடக்கும்னு சொல்லலாம். ஆனால் மிட்லைஃப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண வாழ்வில் கண்டிப்பாக மிக அதிக பொறுமையும் நிதானமும் தேவை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு. துலாம் ராசிக்கு தொழில் வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும், தொழிலுக்கான முதலீடுகளாக இருக்கும், தொழிலுக்காக பணிக்காக அலைச்சல்கள் பிரயாணங்கள், நல்ல ஒரு பொருளாதார மேன்மையோடு ஏற்படக்கூடிய நல்ல நிலை. ஆனால் மெட்டீரியல் விஷயங்களுக்கு லாபமாக இருக்கக்கூடியது. திருமண வாழ்வு ரிலேஷன்ஷிப் வகையில் கணவன் மனைவி அனுசரிப்பது, தந்தையாரோடு இருக்கக்கூடிய அந்த உறவில் பிரச்சனைகள் வரலாம். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் சில கவனமான பலன்களை இது ஒரு பொறுப்பாக பார்த்து கொள்ள வேண்டிய நிலைகளையும் இது காட்டுகிறது. ஓரளவிற்கு அவரவர்கள் சூழலுக்கு ஏற்றாற் போல பார்த்து கொள்வது நன்மையை கொடுக்கும். விருச்சிக ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் சுயசாரத்தில் இருப்பது, ராசிநாதனும் லாபஸ்தானத்தில் இருப்பது, இது இரண்டும் தொடர்பாக திரிகோணமாக இருப்பது, நீண்ட நாள் முயற்சி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக ஜெயிக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும். ஒரு அதிர்ஷ்டமான நிலையாக பொருளாதாரத்திற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிரமாதமான நிலை, புதிய வீடு வாகனங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நிலையாகவும் இது இருக்கலாம். கடன்கள் வாங்கி கடன்களால் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள், அவரவர்கள் சூழலுக்கு ஏற்றாற்போல வீடு வாகனம் தொழிலுக்கான சில விரயங்கள், இந்த கடன்கள் மூலியமாக இதெல்லாம் செய்து கொள்ளக்கூடிய நல்ல நிலை. இது நீண்ட நாள் முயற்சிகளாக நீங்க செய்து கொண்டிருந்தது இன்று அது ஒரு பெரிய வளர்ச்சி பாதையை அடையக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப நிதானமாக விட்டுக் கொடுப்பது பாதுகாப்பை கொடுக்கும்.